ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐநூறு சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம சோழர் வந்து கோச்சிட்டு நைட் போனாலும் இன்னும் வரவே இல்லை. காலையில் வந்து நிலா வந்து எல்லாத்தையும் கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் அவர் இன்னும் வரலையா அப்படின்ட்டு. எப்பயுமே சண்டை போட்டால் நைட் போனானா வெளியில் காலையில் ஃபுல்லாக தான் நைட் ஃபுல்லாக தங்கிட்டு காலையில் தான் வருவாப்ப. சரிங்க இவங்க ஃபோன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அந்த டைமில் வந்து நம்ம சோழன் வந்து ஃபோன் எடுத்துட்டு நான் நைட்டு ஒர்க்கில் இருந்தேன், ஆனால் நான் இப்போயே வந்துடுறேன் அப்படின்றத சொல்கிறாப்புல. நிலா வந்து ஃபோனை பிடிங்கி கேட்கும்போது நிலாட்டையும் அதே வார்த்தையை சொல்லி சமாளிச்சிடறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பி வரும்போது ஒரு பைக்காரனை வந்து இடிச்சிடறாப்புல. இடிச்சது வந்து 2 பேரும் வாக்குவாதம் வருது. அதில் வந்து சோழன் சொல்றப்ப ராங்கா வந்துட்டு ஏன்டே சண்டைக்கு வரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்டமா பேசும்போது அவர் ஒரு இடத்துல அப்செட் ஆகி என்ன பண்ணிடுறாருன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. போலீஸ் வந்து கூப்பிட்டு போயிறாங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து சேரன் வந்து தகவல் வருது. அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே கிளம்பி போறாங்க. போன இடத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத மாதிரி பைக் அடிச்சது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்ப ராங்கா பேசுறாரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம அடிபட்டவர் சொல்லும்போது ரொம்ப சீரா விஷயம் போயிட்டு இருக்கு. அவங்களும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சவங்களா இருக்கனால ரொம்ப வந்து அவர் பக்கமே நியாயம் பேசுற மாதிரி நம்ம சோழனை வந்து யாருமே கண்டுக்கிற மாதிரி ஒரு இடத்துல போயிருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அவன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. வேற வழியில் 2 பேருக்கு 50 லட்சம் போங்க, கோர்ட்டு கேஸ்னு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 கொடுத்து நம்ம சோழனை வெளியில கூட்டு வரக்கு ஐடியா பண்றாங்க. கடைசியில வந்து அந்த ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகுது. வெளில வந்து சோழன் வந்து என்ன பண்றாருன்னா ரொம்ப அப்செட்டா இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேஷன்ல வந்து போலீஸ் வந்து இவரோட லைசன்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு 1 மாசம் வந்து வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காரணம் கேட்கும்போது, நீ ஆக்சிடென்ட் பண்ணனால, நீ கோபமாவும் இருக்கிறனால, ரொம்ப ராங்கா நடந்துக்கிற, அதனால வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து உனக்கு வந்து 1 மாசம் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் நீ சரியா வருவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிறாங்க. வேற வழி இல்லாம சோழன் வந்து வீட்டுல அதே போது எல்லாரும் முன்னாடி காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போகுது. நிலா வந்து ரொம்ப தர்ம சங்கடப்படுறாங்க. ஒரு இடத்துல வந்து நம்ம பாண்டியனை போட்டு சோழன் வந்து சண்டை போட்டு அடிச்சு உருள்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது. பலரும் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, ஆனா சமாளிக்கிற மாதிரி இல்லை. தொடர்ந்து மைதானில் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.